ஆஸ்கர் வந்து பார்த்தோம். நம்ம எப்படி 15 ரூபா சைஸு சொல்லியிருக்காங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம கடைக்கு நான் வியாபாரத்துக்காக எடுத்துக்கிறேன், இப்போ கடைக்காக. ஓகே, நீங்கள் வந்து ரெடி ஆனதுமே கடைக்கு வியாபாரத்துக்கு ஓகே நீங்களே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவீங்க. ஆமாம், இப்போ நான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் கடையில் எடுத்து போய் கொடுக்குறதுக்கு. இப்போது நான் வந்து எடுக்கிறேன். இப்போ இது வந்து கவுண்ட் பண்ணிடுவீங்க. கவுண்ட் பண்ணி இப்போ எத்தனை மீன், இப்போ நம்ம கடையில் ஒரு 50 மீன் ஆர்டர் வந்துருக்கு இப்போ எனக்கு. ஓகே, ஸோ கடையிலுக்கு நான் ரெடி பண்ணுறதுக்காக இப்போ ஒரு 50 மீன் பேக் பண்ணுறேன். இப்போ யாரெல்லாம் ஷாப் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கேட்டாங்கன்னா கொடுப்பீங்க? யார் வந்து கேட்டாலும் கொடுக்க போகிறோம். யார் வந்து கேட்டாலும் கொடுக்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து கடைங்களுக்கு கொடுக்கறதுக்கு 50 மீன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கடைங்களுக்கு ஆஸ்கரு கொடுக்க போகிறேன். இதுதான் இது ஆஸ்கர் மீன். இது வந்து இப்போ நான் கொடுக்குறது உங்களுக்கு வந்து ஆஸ்கர் சொல்கிறது. இதுதான் நான் கடையில் கொடுக்குறேன்னு சொல்கிறது. இப்போ 50 மீன் எனக்கு ஆர்டர் வந்துருக்கு. ஸோ 50 மீன் நம்ம வந்து கடைக்கு கொடுக்குறோம். இது வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 மாதம் கிட்ட வளர்த்து 40 நாள் கழித்து வளர்த்து கொடுக்குறோம். இதில் நாங்கள் 500 மீன் 200 100 மீன் சாகும், இல்லை 500 மீனும் சாகும். இறக்குறது வந்து இயல்பு. அதனால் வந்து இது வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை, நம்ம கையில் எதுவும் கிடையாது, கடவுள் தான். அதனால் வந்து இப்போ கடைங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ குச்சி மீனை நம்ம வந்து குட்டியில் இதுதான் கடையில் நம்ம கொடுக்குற வியாபாரம். இப்போ அதில் வந்து குட்டிங்க எதுவும் இல்லையா? இதில் அந்த தொட்டியில் அதில் எதுவும் கிடையாது. 1 2 இருக்கும். அதில் ஒன்றும் பெருசாக லெவலில் கிடையாது.